ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஏன்னா கவியோட ஸ்கூல் வந்து ரீஓப்பன் ஆகுது. ஆக்சுவலி எல்லா ஸ்கூல்ஸும் ரீஓப்பன் தான். இருந்தாலும் இன்றைக்கி வந்து கவி வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பார்க்குறீங்களா? பாருங்கள், மேடம் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு தலையை சீவிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்களாம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஸ்கூலில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு, அந்த ஸ்கூல் வந்து நான் படித்த ஸ்கூல் அப்படின்றதுனால அங்கே போய்ட்டு சில பல வார்த்தைகள் பேசிட்டு, என் ஸ்கூலோட எஸ்எம்சி தலைவர் நான் தான். ஸோ நான் போகலைன்னா எப்படி போயிட்டு அங்கே எல்லோரும் எப்படி வந்திருக்காங்களா, இல்லை அட்மிஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு விசாரிச்சுட்டு வருவோம். ஸோ இந்த விலாகில் நீங்கள் இதை தான் பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? அங்கே பாருங்கள். ஹாய் சொல்லு. ஹாய். இன்றைக்கி வந்து என்னோடய ஃபஸ்ட்டு டே ஸ்கூல். நீங்களும் வந்து பாருங்கள் என் ஸ்கூல் எப்படி இருக்குன்னு. அது எங்கள் அம்மா படித்த ஸ்கூல். எங்கள் அம்மா வந்து டீம் தலைவர், எஸ்எம்சி தலைவர். ஓகே, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இவ்வளோ நாள் லீவ் கழிச்சு இன்றைக்கி நீங்கள் ஸ்கூல் போகிறீங்க. ஸோ நீங்கள் எப்படி அதை ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப தான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கீங்களா இல்லை ஜாலியாக இருக்கீங்களா? ஜாலியாக இருக்கேன், ஹாப்பி, ரொம்ப ஜாலியாக இருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போகிறீங்க. ஸோ சாரு மிஸ் எல்லாம் பார்க்க போகிறீங்க. ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த சந்தோஷத்தை அப்படியே கொண்டாடுவோம். ஓகே, செப்ப. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு, சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஸோ அதனால் கவியோட லுக்கை பார்க்குறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. கவியை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அட்மிஷன்லாம் ஒரு பொண்ணு நியூ அட்மிஷன் போட்டிருந்தாங்க. ஸோ புக்ஸு, ட்ரெஸ் எல்லாம் ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் வாங்கி செட்டில் பண்ணிட்டு வரவும் மணி 10:30 ஆயிடுச்சு. ஓகே, என்னுடைய சின்ன சஜஷன் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட்டில் படிக்க வைங்க. கவர்மெண்ட்டில் அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் செய்கிறாங்க. நல்ல ஸ்மார்ட் கிளாஸு, அப்புறம் வந்து ஃப்ரீ யூனிஃபார்மு, புக்ஸு, இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. காலையில் சாப்பாடு, அப்புறம் லன்ச்சு. ஸோ இது எல்லாமே இதை தாண்டி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைங்க. அதுதான் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய ஒப்பீனியன் இது தான். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய், see you நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.